வெள்ளி விழாகம் கலை நன்மணி தங்கராணி இசைக்குழுவின் சார்பாக முதற்கண் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். சரி, சிறியவர்களாகிய நாங்கள் பெரியவர்களுடைய வேண்டுதலுக்கு நாங்கள் பச்சைமலை காவு என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு தலம். சரிதான். இந்த புண்ணிய தலத்திலே அமர்ந்து அப்படி அறிவாளித்துக் கொண்டிருக்கின்றாள் என் அன்னை ஆதிபரா சக்தி. ஆமா, அந்த ஆதிபரா சக்தியுடைய ஆலயத்திலே சிறியவர்களாகி நாங்கள் வில்லிசை நிகழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம். சரிதான். நாங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த வில்லிசையில் பற்பல குற்றங்கள் இருக்கலாம். சொல் குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றம் இருக்கலாம், இசை தாராக மேல குற்றங்கள் இருக்கலாம். அப்படி இப்படி எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தங்களின் மழலை மொழியை மதித்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவு தர வேண்டும் என்று எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையுடைய பாதம் பணிந்து சரிதான் இந்த கிராமிய கலையிலே சிறந்த கலையாய உள்கலையை கற்றுத்தந்த குருநாதருடைய மலர்பாதம் பொழுது ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மை எல்லாம் எந்த ஒரு இன்னலும் வராமல் காத்துக் கொண்டிருக்கின்றால் என் அன்னை அகிலாண்டகோடி பிரம்மாண்டனாகி ஆதிசக்தி ஆதி பராசக்தி அம்மை பாரதி அந்த சக்தியுடைய பாதம் பணிந்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறியவர்களாகி நாங்கள் எங்கள் வில்லிசை நிகழ்ச்சி தொடங்குகின்றோம். மணிக்கொருமணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதன் வண்ணமுடன் பார்க்க சிறு குழந்தை வடிவம் வாழ்வடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் வாழ்வடியும் பருவம் ஒரு மணிக்கொருமணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணிக்கு உபதேசம் செய்தவர் செம்பன்மணி முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ சிவமணிக்கு உபதேசம் செய்தவர் செவ்வன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ ஸ்ரீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடி மீது அவள் தானோ ஸ்ரீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடி மீது அவள் தானோ முகம் மலர்ந்தானோ நடை பயந்தானோ முகம் மலர்ந்தானோ நடை பயந்தானோ ஒரு மணிக்கொருமணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் அடியவரை வாழ்த்திய வரம் அருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வந்த வினை பந்தத்தில்
ஆட்டத்தை ஓட்ட வரும் எத்தனையோ செவிகள் இரண்டு பரம்பொருள் வசனமணி அமைந்தது போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று பரம்பொருள் வசனமணி அமைந்தது போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கனி ஒன்று கையில் கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து கரங்கிலோ நான்கு கனி ஒன்று கையில் கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர்கதி சேர வழிகள் இன்று அவன் கமல மலத்தாள்கள் கண்டு உயர்கதி சேர வழிகள் இன்று அவன் கமல மலத்தாள்கள் கண்டு ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம் அதன் வண்ணமுடன் பார்க்க இது குழந்தை வடிவம் இது குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் இது குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் அரியணை புதல்வனாரே ஆதிவண்டை என் பேரில் உரியதோ தமிழினாலே முகத்தோனால் கதையாய் கோரே எரித்தோல் மைந்தல் செந்திலால் தனக்கு மொத்தே கரிமுகம் ஆழ்வாய் தொந்தி கணபதி காப்புதாமே திருமாலருகே மகிழ்ந்து செல்ல சரி தைதல் நல்ல அழிப்பின் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரவழைத்து என் பிறந்த கதை படிக்க ஆணை முகவன் காப்புதாமே ஆனவிய கொல்லும் கையில் ஆசை மலையான கையிலே ஆசை மலையான கையிலே ஆதி பகவான் மதத்தை உலகி என்பதற்கு சரி தானாகவே உற்பத்தியானது அங்கமாமணி என்று சொல்லக்கூடிய கைலாச மலையிலே எம்பெருமானம்பிகை பார்வதி இடது பாகத்திலே அமர வைத்து 33 கோடி தேவர்கள் 45,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் கிண்ணறர்கள் கிம்புடர்கள் நாரதை பைசாசரி என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமானை பொழுத வண்ணமாக இருக்கிறார்கள். இறைவனும் நித்திய கல்யாண செல்வனாக அப்படி வீட்டிருக்கிறார். அம்மையப்பனாக வீட்டிருக்கிறார். அப்படி வீட்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் தேவேந்திரன் தன்னுடைய சகாக்களோடு எங்கே வருகிறான்? ஆண்டவன் இருக்கக்கூடிய கைலாச மலைக்கு வருகின்றார். அவன் வந்தவன் பரமனுடைய பாதத்திலே அடியற்ற மரம் போல விழுந்தான். விழுந்தவன் சொல்லுகின்ற என்ன சொல்லுகிறார்?
இறைவா என்ன தேவேந்திரா? திருவாசை மாமனினுடைய சர்வத்தினால் சரி நாங்கள் இப்போது எப்படி இருக்கின்றோம் இருக்கின்றீர்கள் அரை திரைமோ கைலாசமலைக்கு வந்த தேவேந்திரன் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் இறைவா என்னப்பா துர்வாச மாமுனிவர் அன்று கொடுத்த சாபத்தின்படி சரி இன்றும் அப்படியே இருக்கிறோம். எப்படியே இருக்கிறீங்க நீங்க ஆற்றல் இழந்து அறிவு இழந்து இருக்கிறோம். ஆகையினாலே ஏன்னா பெரியவர்கள் கொடுத்த சாபம் பலிக்கும் என்பது எங்கள் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. சரிதான். அதனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம் ஐயா. இப்படி இருக்கிறது எப்படியப்பா இருக்கீங்க பூலோக மக்களை போன்று சரிதான். திரை மூப்பு பிடி சாக்காடு என்று அப்படி அத்தனை எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலே இதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்காதா? அதற்காக வேண்டி அதுக்கு தான் உங்களிடத்துக்கு வந்தது. இப்பா திருப்பார் கடலில் சென்று நீங்கள் கடைய வேண்டும். கடைத்தால் தேவ அமிர்தமானது பிறக்கும். சரிதான். அதை நீங்கள் சாப்பிட்டீர்களே என்று சொன்னால் நிறைய திரை உப்பு பிடி சாக்காடு ஒன்று வணங்காமல் வாழ்ந்து வரலாம். இறைவா நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்களா? ஆற்றல் இழந்து இருக்கின்றோம். இருக்கிறது நல்லாதான் இருக்குது. ஆமா. ஆனா கட்டடம் அழகாத்தான் இருக்கு. அஸ்திவாரம் பலம் இல்லையே. அப்படியா? அஸ்திவாரம் பலம் இல்லாம அழகா இருந்து இருக்கு. சட்டையை போட்டுக்கிட்டு புல்கையும் பூட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்த போதுமா? வேற எப்படி? உள்ள பிபில இருந்து ஆரம்பிக்கிறது ஏபி முதல் இசட் வரை எல்லாம் இருக்குது. ஏ டு இசட்டையும் உள்ள வச்சுக்கிட்டு இந்த சட்டையும் ஒரு சட்டையை போட்டுட்டு வந்தோன்னு பெரிய ஆள்ல நட்பு கிடையவே கிடையாது. எங்க நிலைமை அப்படிதான். இங்க பாருங்களப்பா, இந்த நிலைமையில் இருந்து தாங்கள் விடுபட வேண்டுமே என்று சொன்னால் திருமால் பள்ளிக்குள்ள கூடி திருப்பார் கடலை சென்று கடைய வேண்டும். கடையக்கூடிய சமயத்தில் அதில் தேவ அமிர்தம் வந்து பிறக்கும். அதை எடுத்து சாப்பிட்டீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு இறப்பு பிறப்பு என்பது வரவே வராது. என்னப்பா பால் நல்லா இருக்கு, பாத்திரம் நல்லா இல்லையே. ஏன் அதே போல எங்க நிலைமை இப்படி ஆயிட்டு நாங்க எப்படியா போக முடியும்? அடித்து சென்று அலைகடலை கடைய முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு துணையாக அசுரர்கள் வருவார்கள். அவர்களையும் அழைத்து சென்று திருப்பார் கடலை சென்று கடைங்கள். அப்பா அதை விட அந்த அசுரனிடத்துல போன்னு நீங்க சொல்றதை விட அந்த கடலை விழுந்து செத்துருங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவனும் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் சாகர வரைக்கும் அவன் பகதானா சென்ம பகையாளிகிட்ட பகையாளியாக இருந்தாலும் அவர்களை சென்று நீங்கள் அழைத்தீர்களே என்று சொன்னால் அவர்கள் வருவார்கள், உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார்கள். அலைகடலை சென்று கடையெல்லாம் அப்படி என்று சொல்ல தீவாதி தேவர்கள் எல்லாம் அசுரர்களை துணையாக இழைத்துக் கொண்டு திருமால் பள்ளி கொள்ளக்கூடிய அந்த திருப்பார் கடலுக்கு வருகின்றார்கள். கடலை கடைகின்றார்கள். அப்படி இருக்கையில்லை
கடலை கடைய வேண்டுமே என்று சொன்னால் எமாபரியம் அத்து வேணும் ஐயா. நான் மத்தல இருக்கு, நம்ம இத்தனை பேர் இருக்கிறது போதாதா? அலைகடலை ஒரு தாலியாக சமைத்தார்கள். அப்படியா? மந்திரகிரி மாமலையை மத்தாக பாவித்தார்கள். சரி. வாசுகி என்று சொல்லக்கூடிய விஷமுடைய பாம்பை கயராக பூட்டினார்கள். ஓஹோ. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று ஆமா. பாம்பை இழுத்து பிடித்து அலைகடலை கூழென கடைகின்றார்கள். நன்றாக கடைந்தார்கள். கடையக்கூடிய சமயத்தில் அந்த திருப்பால் கடலிலே என்ன விளைந்தது? அதாவது தேவர்கள் நினைத்தது ஒன்று தேவ அமிர்தமானது திரண்டு வருகின்றது. பால்கடலை கடைந்தால் அதுதானே பிறக்கும். சாரியத்திலே கருத்தாக இருந்தார்கள் அசுரர்கள். அமிர்தம் திரண்டு வருவதை பார்த்தார்கள். அமிர்த குடத்தோடு எடுத்தார்கள், பிடித்தார்கள். ஓட்டம் தேவர்கள் அதில் பங்கு கேட்கின்றார்கள். இப்போதான் பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம். சரிதான், அமிர்தம் பிறந்ததும் எடுத்து விட்டு ஓடுகின்றீர்களே அப்பா, எங்களுக்கு பங்கு தாருங்கடா. பங்கு? ஆமா. மரியாதையா போனீர்கள்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பங்கு வேணும், அங்கு வேணும், இங்கு வேணும்னு வந்தீர்கள். ஆனால் உங்க உடம்பெல்லாம் மங்கா போயிடும். ஏன் சொல்றீங்க? மங்குன்னா தெரியல? மங்குனா என்னது? மங்கு மங்குனா என்னது? பங்குனிக்கு அடுத்தால வருவது மங்குனி. மங்குனியா? ஆமா ஆமா. பங்குனிக்கு அடுத்தால சித்திரையில வரும். அது மாசம். ஆமா. பங்குனி கேட்டீங்கன்னா மங்குனியா போயிடும். மங்கா டேங்க அப்பா. பங்கு கேட்டா இதான் நடக்கும். ஆமா ஆமா. பங்கு கேட்ட தேவர்களை எல்லாம் அடி அடி என்று அடித்தார்கள். முடியாது தேவர்கள் எல்லாம் காக்கும் கடவுளாகி கண்ணனை நினைத்து வரையப்படுகின்றார்கள். கரி கரி கோகுல ரமணா முந்தன் திருவடி சரணம் கண்ணா. 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 வாசகனாய கண்ணனை கண்ணனை நினைத்து வைத்தார்கள். நினைச்ச உடனே பார்க்கிறார் கண்ணன். என்ன யோசிக்கின்றார்? அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் ஈரையிலே கண்ணன். அழைச்ச உடனே கண்ணன் என்ன செய்யலாம்? என்ன செய்தாரு? உடனே வந்துருவான். அப்படியா? என்ன அப்படியே இருக்கா? அப்படியே நீ ஒரு ஆபத்து வரும்போது நாராயணா நாராயணா நாராயணி 3 நேரம் சொல்லி பாரு. உடனே நாராயணா உன்கிட்ட வந்துருவார். ஐயா, இந்த வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? யார்கிட்ட அது சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் சொல்லுவேன். ஆபத்து வரும்போது ஆமா. யாரு நாராயணனை கூப்பிடணும் ஐயா? உலகத்துல எந்த நாராயணன் உண்டு? புத்தல நாராயணனா? அதுக்கு புவியர் நாராயணனை கூப்பிடணும். 2 பேரையும் கூட்டாலும் வரவே மாட்டாங்க. அதெல்லாம் கூட்டு பிரயோஜனம் இல்லம்மா. நாட்டுக்கு ஆகாதவன், வீட்டுக்கு ஆகாதவன், உலகத்துக்கு ஆகாதது. அவன் அவன் 2 பேரும். பால்கடலில் பள்ளிவிடக்கூடிய அந்த பரந்தாமனுடைய கண்ணனை அழைத்தார். நாராயணான்னு சொன்னா ஓடி வந்துருவோம்மா. பார்த்தாரியம் வருமா? தேவர்களை சென்று நாம் காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி கண்ணமறி மோகினி பொருளாரா, கண்ணமறி மோகினி பொருளாரா, கருணை அசுரரிடம் போரா, கருணை அசுரரிடம் போரா, கண்ணமறி மோகினி பொருளாரா, கருணை அசுரரிடம் போரா. சுரத்தனை சரித்தல் கண்ணே, சுரத்தனை சரித்தல் கண்ணே, அமிர்தம் பாரித்தார் மணி வந்தே, அமிர்தம் பாரித்தார் மணி வந்தே. மோத தேவதைக்கு கொடுக்கேனே, மயவன் கொடுக்கேனே, ராத்திரும்பி அசுரர் வடையெடுத்தார், ராத்திரும்பி அசுரர் வடையெடுத்தார், மயவன் கொடுக்கேனே, அசுரர் வடையெடுத்தார், அசுரர் வடையெடுத்தார். காக்கும் கடவுளாகி கண்ணன் தேவர்களை சென்று காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி 16 வயதுடைய ஒரு பருவ பெண்ணாகவே சமைந்து கடற்கரை
எதற்காக இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்? நாங்க என்ன சண்டை போடுறோம்? வேலை பார்க்கும் பொழுது அப்படிதான் எனக்கு தெரிகின்றது. கசப்பு ஆ? கசப்பு நீங்க இப்ப சண்டை போடல, ஒரு மனஸ்தாபம். மனஸ்தாபம். ஆமா. எதுக்கப்பா? இந்த கடலை ஆ, நாங்களும் இந்த கேவலமாக சேர்ந்து கடைந்தோம். சரிதான். கடைந்ததில் பிறந்தது அமிர்தம். ஆஹா, பிறந்த அமிர்தத்திலே கேட்கிறார்கள் இவர்கள் பங்கு. பங்கு கொடுப்பதா கொடுக்க கூடாதா